இந்த ரோஜாப்பூ எவ்வளோ பெருசாக பூத்திருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கலரும் ரொம்பவுமே பிரைட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து பூத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாட்டு ரோஸ் செடி வீட்டில் வச்சுருக்கேன். ஒரு ரோஜா செடியில் எப்போவுமே பூத்துட்டே இருக்குது. இந்த செடி அவ்வளோவா பூக்கலை. பூத்தாலும் பூ சரியாக இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நல்லா உரம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பெரிய பூவாக பூத்திருக்கு. இந்த செடிக்கு நான் என்ன உரம் கொடுத்துருக்கேன்னா, ஆட்டு உரம், மாட்டு உரம் மாதிரி கழுத உரமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டால் நல்லாவே பூக்கும். அதுதான் நான் கொடுத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த பூ. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக மொட்டும் இருக்குது. இது பூ பூக்கிற சீசனோ என்னமோ தெரியல. எங்கள் செடி நிறைய செடி ரோஸ் செடியில் பூ பூத்துருக்குது. அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே.